எங்க தாஸுக்குமே அவங்க ஆள் மேல சந்தேகம் வந்துருது. உண்மைய சொல்லப்போனா இவங்க யாருமே சரிப்பட்டு வரமாட்டாங்க. அந்த குழந்தைய எப்படியாவது அந்த குடோனுக்கு கொண்டு போய் சேர்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா டோல்கேட்ட தாண்டுன உடனே வேற ஒரு கார்லயுமே மாத்துறாங்க. மாத்துனது மட்டும் இல்லாம இன்னொருத்தரையுமே வர வச்சு, அந்த கார்ல அங்கருந்து அந்த குடோனுக்குமே கொண்டு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சிவானி பாப்பாவுமே, அந்த குடோனுக்கு போனா நமக்கு சைக்கிள் தான் கிடைக்க போகுதுன்னு நெனச்சுட்டு, அவங்களுமே ரொம்ப ஹேப்பியோட என்னோட சைக்கிள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அங்க இருக்கிற அந்த அடியாட்களுமே, "என்னம்மா சைக்கிள் கேட்கிற? உட்காரு. உன்ன கடத்திட்டு வந்திருக்கேன். எங்க கிட்ட வந்து சைக்கிள் கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிவானி பாப்பாவும் இருந்துகிட்டு, "நீங்க எங்க அம்மா சொல்லி தானே என்ன கடத்திட்டு வந்தீங்க. உண்மையை சொல்லப்போனா எனக்கு நீங்க சைக்கிள் தரணும். அதுக்காக தானே என்ன கடத்திருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அந்த அடியாட்களும், "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உன்னை கடத்தி வச்சு நாங்க வீட்டுல பணம் வாங்க போறோம். சொல்லப்போனா உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நாங்க நிறைய பணம் வாங்குறதுக்காக தான் உன்னை கடத்திருக்கோம்" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சிவானி பாப்பாக்கு ரொம்பவே பயமாயிடுது. அதே நேரத்துல மறுபடியுமே கத்தி ஊற கூட்டுற மாதிரி பயங்கரமா சவுண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இந்த அடியாளோட சேர்ந்து புதுசா ஒரு ஆள் வந்திருப்பாரு. அவருமே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை பார்த்து எதை பத்தியுமே யோசிக்காம, ஒரு குழந்தைன்னு கூட யோசிக்காம சிவானி பாப்பாவோட கண்ணத்துல பலாரும் ஒரு அறை விட்டுறாங்க. அவர் அடிச்ச வேகத்துல இந்த பக்கம் சிவானி பாப்பா மயங்கே போயிடுறாங்க. அதே நேரம் அங்க இருக்கிற பழைய அடியாட்களும், "என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி தாஸ்க்கு தெரிஞ்சா சத்தம் போடுவோம்" அப்படின்னு சொல்றப்போ, "ஏய், தாசே நான் சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னதை ஒழுங்கா கேளுங்க. அந்த குழந்தை எப்படியாவது இங்க அமைதியா இருக்கணும். சொல்லப்போனா நமக்கு பணம் வர்ற வரைக்கும் இந்த குழந்தைய பத்திரமா வச்சுக்கணும். பணம் வந்ததுக்கு அப்புறம் இங்கே கூட தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு தேவையில்லை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெள்ளத்தனமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பழைய ஆடியாட்களும், "யாரா இவன் இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கான்? ஒரு குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துகிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல எப்பவும் போல தாசுமே தனக்கு தெரிஞ்ச அடியாட்கள் மூலமா இங்க அவருமே சுந்தருக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க சுந்தரோட நம்பரை கொடுத்து, "இதுதான் அவனோட அப்பனோட நம்பர். அவனுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் கேளு. அந்த மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சுந்தர் தந்துருவான். அவன் நல்ல காசுள்ள பார்ட்டி" அப்படிங்கிறத அவரோட ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தாஸோட ஃப்ரெண்டுமே இங்க சுந்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இங்க சுந்தர்ட்ட, "என்னாச்சு, நீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க சுந்தருமே, "நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. என் டென்ஷன் என்னோட போகட்டு. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "அது ஒண்ணும் இல்ல, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பொண்ணு உங்ககிட்ட கொடுத்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு சுந்தரமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "அப்ப என் பொண்ணு கடத்தினது நீதானா? எங்க கடத்தி வச்சிருக்க? என் பொண்ணு எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க தாஸோட ஃப்ரெண்டுமே, "இங்க பாரு, நான் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன் பொண்ணு இப்ப அந்த ஊர்லயே கிடையாது. அந்த ஊரை விட்டு நாங்க வெளியில கொண்டு வந்துட்டோம். நான் கேட்கிற மாதிரி அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை நீ எடுத்துட்டு வந்தாதான் உனக்கு இந்த குழந்தை உயிரோட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட அந்த காலையுமே கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல சுந்தரமே ரொம்ப பதறி போயிட்டு, சிவானி பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால மறுபடியும் அந்த அடியாளுக்கு கால் பண்ணி, "சார் மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "அதான் சொல்லிட்டேன்ல, 50 லட்ச ரூபாய் பணம் வேணும். சரி சார், நான் எங்க தரணும், எப்ப தரணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அது மாதிரி அந்த அடியாட்களுமே, "நான் அதை உங்களுக்கு காலையில கால் பண்ணி சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காலையுமே கட் பண்றாரு. கட் பண்ண வேகத்துல அந்த சிம்மையே வெளியில எடுத்து டப்புன்னு உடைச்சு போட்டுறாரு. உண்மையை சொல்ல போனா அவங்க ரொம்பவே பிளானிங்கோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த. எப்படியாவது இங்க சுந்தர் கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை மட்டும் கறந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க தாசு கிட்டயுமே இந்த விஷயத்த எல்லாமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப தாசுமே ஷாக் ஆயிட்டு, "என்னது 50 லட்சம் கேட்டியா? டேய், 50 லட்சம் ரொம்ப அதிகமா இருக்குடா. அப்படி கேட்டனா போலீஸ் கேஸ் அது இதுன்னு பிரச்சனை ஆயிடும்டா நமக்கு. போலீஸ் ஏற்கனவே அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஊரை விட்டு அந்த பொண்ணு அந்த சைடு தாண்டி கூட்டு போனது காரணமே போலீஸ் பிரச்சனை இல்லாம இது சுந்தர வச்சே முடிச்சிடலான்ட்டு தான். 50 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப பெருசுரா, நம்ம மாட்டிக்குவோம்" அப்படின்னு சொல்லி தாஸ் சொல்றாரு. ஆனா ஒரு ஃப்ரெண்டுமே, "இங்க பாரு, கடத்துறதுன்னு கடத்தியாச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம அடிச்சுட்டு செட்டில் ஆயிடணும். முதல்ல இந்த அமௌண்ட்டோட நம்ம கிளம்புற மாதிரி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க சுந்தரமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா 50 லட்ச ரூபாய் பணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம வீட்டுல சொல்லிதான் ஆகணும். வீட்டுல சொன்னாலும் என்ன நினைப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஒரு வழி இல்ல, நம்ம இந்த விஷயத்துல கண்டிப்பா இவங்க கிட்ட உண்மையை பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டேரக்டா ஜெயா கிட்ட சந்திரசேகர்கிட்டயும் போயிட்டு, "இங்க பாருங்க, அந்த குழந்தையை கடத்துறவன் எனக்கு ஃபோன் பண்ணா. கிட்டத்தட்ட சிவானி பாப்பா இப்ப சேஃபா தான் இருக்காங்களா, எந்த ஒரு விஷயம் இல்லையா" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா சந்திரசேகர், ஜெயா அது மட்டும் இல்லாம பவானி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. சொல்லப்போனா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம பாப்பா சேஃபா தான் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுந்தரமே ஒரு பெரிய குண்டை போறாரு. இந்த மாதிரி நம்ம பொண்ணு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கேட்கறாங்க. அந்த பணத்தை அவங்க சொல்ற டைம்ல நம்ம கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பொண்ணை உயிரோட விடுவாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட பொண்ணோட உயிர் போயிடும். அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சுந்தர் சொன்னதை கேட்ட உடனே பவானியுமே, "எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம கூட்டிட்டு வரணும். 50 லட்சம் தானே, நீங்க வாங்கிக்கங்க. அம்மா அப்பா முதல்ல அந்த பணத்தை கொடுங்கம்மா, எப்படியாவது சிவானி பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ஜெயாவுமே, "ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சந்திரசேகர்ட்ட சொல்றப்போ அவங்களுமே, "சரி இரு, இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு இந்த பக்கம் சண்முகத்துக்கு சக்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. "ஓ, அப்பனா பணத்துக்காக தான் குழந்தைய கடத்திருக்காங்க. இது எப்படி கொண்டு போகலாம்" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பதான் இங்க கரெக்டா சக்தியுமே சொல்றாரு,
எனக்கு என்னமோ அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க குழந்தைய விடுற மாதிரி தெரியல. ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட். அதை விட முக்கியமா சிவானி பாப்பா அவங்களோட முகத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணும். அப்போ கண்டிப்பா நம்ம போலீஸோட உதவி நாடினா தான் வேலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே இருந்துக்கிட்டு டேரக்டா இங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை கேட்டவொன்னே இங்க சண்முகமும் வேணாம், இல்ல கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் ஆனால் சக்தி சொன்ன ஐடியாஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளும் தெளிவா எல்லா விஷயம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சக்தியுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம இந்த பக்கம் போலீஸ்லயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த எஸ்ஐயுமே சரி கவலைப்படாதீங்க, நான் இந்த மாதிரி சுந்தரோட மொபைலுக்கு வர்ற கால் எங்க இருந்து வருது, என்ன மாதிரி வருது அப்படிங்கறதெல்லாம் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட கால் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போலீஸுமே சுந்தரோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க அடுத்த நாள் காலையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபேமிலியில எல்லாமே ரெடியா இருக்காங்க. உண்மை சொல்ல போனா 50 லட்ச ரூபாயை ரெடி பண்ணியே பக்காவா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க போலீஸுமே கரெக்டா இங்க சுந்தரோட காலை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெக்கார்டிங்க இதுக்கு முன்னாடி பேசினது எல்லா டீட்டெயிலுமே எடுத்துறாங்க. அதை எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த போலீஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா சுந்தருக்கு வந்திருக்க கால்ல ஏற்கனவே தாஸ் பேசினது, ஸ்வேதா பேசினது எல்லாமே வந்து அங்க ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. அப்பனா இந்த ஆள் இந்த அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா சக்தி கிட்டேயுமே நீங்க முதல்ல ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருமே கூப்பிடுறாரு. அதுக்கு மாதிரி இவருமே ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் இங்க சுந்தரை பத்தி எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. சொல்லப்போனா இங்க சுந்தர் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, எனக்கு என்னமோ இந்த கும்பலை சேர்ந்தவன் தான் கடத்திருப்பான். இந்த மாதிரி சுந்தரை மிரட்டினவன் தான் அவர்கிட்ட இருந்து பணம் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற ஒரு கும்பலை வச்சு அந்த குழந்தையை கடத்திருப்பான். அது மட்டும் இல்லாம சுந்தரோட நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா அவனால டைரக்டா இந்த மாதிரி சுந்தர் கிட்ட பணம் ஏமாத்தி வாங்க முடியாதனாலதான் இப்ப குழந்தையை கடத்தி வச்சுட்டு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லிடுறாங்க. அதே நேரம் இதெல்லாம் கேட்ட சக்தியுமே ரொம்பவே கோபத்தோட இங்க சுந்தரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இங்க சுந்தரமே அந்த கால்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சுந்தரோட கண்ணத்துல பலாருன்னு சக்தி ஒரு அற வைக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இங்க சுந்தர், ஜெயா, பவானி எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. அப்ப சந்திரசேகரம் என்னடா சக்தி பண்ணிட்டு இருக்க, மாப்பிள்ளை மேல கை வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்பா இவர் பயங்கரமான துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பவானியும் ஏன்டா நீ மறுபடியும் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு என் வீட்டுக்கார மேல கை வைக்கிறியா, என்னடா பண்றீங்க, என் குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனா பின்னாடி இருக்கிற சண்முகமும் இங்க பாரு பவானி சொல்றத தெளிவா கேளு, சொல்ல போனா மச்சான் பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு பாப்பா காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட பவானிக்கு பயங்கரமான ஷாக்கு. உண்மையை சொல்ல போனா இங்க சுந்தருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க பாருங்க நீங்க தாசன் ஏற்கனவே ஒருத்தட்ட பணம் கொடுக்கல் வாங்கல பத்தி பேசியிருக்கீங்க. அந்த விஷயம் எல்லாமே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் வரைக்கும் எடுத்தாச்சு. அதை விட முக்கியமா அந்த தாஸ் தான் ஆளுங்களை வச்சு நம்ம குழந்தைய கடத்திருக்கான். அவன் தான் பிளான் படி தான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சுந்தர் தான் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது. இங்க பவானிக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவங்களோட புருஷனை மலை மாதிரி நம்பி இருந்த டைம்ல அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களோட வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சிவானி பாப்பாவை கடத்தினவனு கால் பண்றான். கால் பண்ணி இந்த பக்கம் சுந்தர் கிட்ட பேசுறான். அப்ப சுந்தரமே அந்த கால் அட்டன் பண்ண உடனே என்னாச்சு, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுந்தரமே இருந்துக்கிட்டு சரி நான் ரெடி பண்ணிட்டேன், தாஸ் எப்போ வந்து வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தாஸோட பேரை கேட்குறாங்க. இது கேட்டோன்னு அந்த கிட்னாப் பண்ணவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். யார் தாஸ், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்க யார் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், முதல்ல அந்த பணத்தை நான் எங்க வந்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்ல இருக்கிறவனும் புரிஞ்சுக்கிறான். ஓ நீ எங்களை கண்டுபிடிச்சிட்டியா, சரி சரி ஓகே, இதுக்கு நீ நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலையுமே கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தாசுகிட்டையுமே அந்த விஷயத்த கால் பண்ணி சொல்றாங்க. இது தெரிஞ்ச உடனே தாசுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. எப்படி இது வெளியில போச்சு, இது வெளியில போக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு வர வேண்டிய பணமும் வரல, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியும் கடைசியில பணம் வராம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தாஸ் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அவனை பிடிக்கிறது அடுத்த பிளானா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க போலீஸ்காரங்களும் தாசை தேடி போயிட்டு இருக்காங்க.